Maria, my darling. Please be seated. Thank you. Just a minute, I'll call my boss, okay? Right. And the farmer கூட்டிட்டு வந்திருக்கேன். கீழ வந்தா டீல முடிச்சிடலாம். All right. Okay. Come on, let's go there, okay? Right. Thank you. Mr. David, are you interested in music? Music? Yes, I have got wonderful collections of Beethoven. No, I'm more interested in G and G. What do you mean by G and G? Gold and girls. Oh, we both are sailing the same boat, eh? Mr. David, meet my partner, Mr. K. How are you? Mr. David. Not very well. How do you do? Reasonable, under the circumstances. I trust you. Milk. It's our custom. Oh, you don't trust me, eh? Cheers. Here.
Well, Okay. I'll take my leave. It's a pleasure doing business with you. இவனுக்கு விஷத்தை கொடுத்துட்டியா? அந்த பூனை செத்து போயிருக்கான். ஏன்டா நம்மளும் அவங்களை துரோகம் பண்றேன்? நம்பினவனுக்கு தான் துரோகம் பண்ண முடியும். எனக்கும் நம்பிக்கை துரோகத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. யார் நீ? நானா? ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர். You want proof? Come on, give me the bus. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. ஆடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. அடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடை என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. சொன்னா பாவம் இல்லேடி, அதில் கோபம் என்னடி. அம்மாமான என்ன சொன்னா பாவம் இல்லேடி, அதில் கோபம் என்னடி. மகராசி நானும் சொகவாசி, அந்த விளையாட்டில் நானும் ரொம்ப கெட்டிக்காரண்டி. அந்த விவரத்தை அக்கம் பக்கம் கேட்டு பாருண்டி. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. என்னாட்ட ரசிகன் கிடையாது, ஒளிவும் மறைவும் இதிலேது. ராசாத்தி ஒன்ன பார்க்க ஆசை வச்சேண்டி, கொஞ்சம் மீச வச்சேண்டி. அடி ரதி தேவி இன்னும் இந்த ஆடு என்னடி, அதை திரை போட்டு மூடிக்கொண்டு ஆட்டம் என்னடி. ஊத்தாம நானும் இப்போ ஊத்த போறேண்டி, சுதி ஏத்த போறேண்டி. ஊத்தாம நானும்
நானும் இப்போ ஊத்திக்கிட்டேண்டி சூரிய திக்கிட்டேண்டி உனக்காச்சு எனக்காச்சு அந்த அடையாளம் அங்கம் எங்கும் காட்ட போறேண்டி என்னாட்ட ரசிகன் கிடையாது ஒளிவும் மறைவும் இதில் 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 அப்படி அப்படி அது 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 Yes, yes. Yes, coming. 1 minute. Wait, man. Hello. Mr. K, நான் தான் பேசுறேன். வேறாவது வீட்டை சுத்தி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. நீ அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடு. Mr. K, escape. Quick, quick. Mr. K. ஹலோ 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 ஏன் நிக்கிறீங்க? உள்ள போய் சேருங்க. என்னையா? யாரும் இல்லை சார். என்னையா? இதான் சார் இருக்கு. சரி விடு. சிரிப்பு நிறுத்து. என்ன போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டதா சந்தோஷமா? முட்டாள், உன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கடா. சரி, போட்டோல இருக்கிற முகத்தை கிழிச்செறிஞ்சிட்ட, உன் உடம்புல இருக்கிற தலைய கிள்ளி அறிய போற. பைத்தியக்கார, போலீஸ் கண்ணுல இருந்து நீ நிரந்தரமா தப்பிக்கணும்னா உன்னோட இந்த உருவத்தையே நீ அழிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். Yeah. மீசை இருக்கட்டும். ஏப்பா, தாடி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பார்த்தா ரவுடி மாதிரி இல்ல? ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க சார். ராஜா, சக்கரை கட்டி கொஞ்சம் திரும்ப மூஞ்சி பார்க்கலாம். அடி சக்க ஷோக்கா இருக்குதுடா. போலீஸ்காரன் கூட கண்டுபிடிக்க மாட்டான் உன்ன. இந்த பழைய சிரிப்பு வேணாண்டா. போலீஸ்காரன் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். வாய மூடு, ஈ பூந்துற போகுது. தண்ணி அடிக்காதே. தண்ணி அடிச்சா நீயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருவ. இனிமே முடிஞ்ச வரலாம் தண்ணி அடிக்காம இருக்கிறது உனக்கு பெட்டர். சிகரெட்டும் பிடிக்காதே. இனிமே நீ குல்லா போட்டுட்டு இருக்க கூடாது, மத்தவனுக்கு குல்லா போடணும். தலையில இருக்கிறது கழட்டு. குல்லாவ பெருமூச்சு வேற முகர கட்டி போ. என்னடா நட இது? இந்த நடைய பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் நீ பழைய காலத்து ரவுடின்னு. கௌரவமா நட கத்துக்க. எங்க நட பார்க்கலாம். என்னடா இது? டான்ஸ் பள்ளிக்கூடமா வைக்க போற? முட்டாள். தாய்மார்கள் எல்லாம் பார்த்து மனசு உருகணும். அந்த மாதிரி ஒரு நடையா இருக்கணும். ஐயோ அப்பாவியா இருக்குது இந்த புள்ள அப்படின்னு சொல்லணும். எங்க அந்த மாதிரி நடந்து காட்டு. ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துருவே கதைய. ஆபீஸ் போறவங்க எல்லாம் எப்படி நடப்பாங்க? கௌரவமா இருக்கிறவங்க எப்படி நடப்பாங்க? அந்த மாதிரி நட. ஆமா, இது என்ன 1.5 அடிக்கு பின்னாடி நீட்டிட்டு இருக்குது உள்ள இல்ல? சரியா நட. இது கொஞ்சம் பரவாயில்ல. தேங்க்யூ. என்ன விஷயம்? ஹைதராபாத்ல இருந்து 2 ஸ்மக்லர்ஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க பேரு? அவங்களுக்கு பேரு ஒரு கேடு. தலையே இல்ல. இந்த முட்டத்தை வச்சுட்டு எந்த முட்டத்தை சார் தர்றது?
இந்த ஆளை பிடிச்சா இந்த ஆளை பிடிக்க முடியும். இது யாரு? 2 பேருமா சேர்ந்து ஸ்மக்லிங் பண்றாங்க. சார், இங்க இருக்கிற ஸ்மக்லர்ஸ்ங்க எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கம். நெருக்கம் என்ன? ஐ மீன் அவங்க மேல எல்லாம் நான் கேஸ் போட்டிருக்கேன். I see. ஆனா இந்த போட்டோல இருக்கிற முகம் எனக்கு புதுமுகமா தெரியுது. உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்குங்க. டாம் ஆல்டர்ங்கிறவன் ஏர் இந்தியா பிளைட்ல பாம்பேக்கு வர போறான். பாம்பேக்கு வந்த உடனே இம்மிடியட்டா அவன் டெல்லி வந்து சேர போறான். அவன் டெல்லிக்கு புறப்படுறதுக்கு முன்னால என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? தாம் பேர்லயே ஒரு ஏர் பார்சலை கார்கோ மூலமா டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கான். தான் டெல்லி போய் சேர்ந்த உடனே அந்த ஏர் பார்சலை வாங்கி டாம் ஆல்டர் உடனே அடுத்த பிளைட்ல கல்கத்தா போய் சேருவான். இங்கதான் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க. டாம் ஆல்டர் அன்னைக்கே அந்த ஏர் பார்சலை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு புறப்படுறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த ஏர் பார்சலை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில ஹார்பருக்கு போய் சேர்றதுக்குள்ள அவன் கையில இருக்கிற ஏர் பார்சலை நாம எப்படியாவது கைப்பற்றிடணும். ஹார்பருக்கு போற ரோடு ஜன நெருக்கடியான ரோடு. அதுவும் இல்லாம அவனுக்கு தெரியாம அந்த பார்சல் நம்ம கைக்கு வரணும். போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்க கூடாது. அப்படின்னா ஒரு பிட் பாக்கெட்டை வச்சு தான் அந்த காரியத்தை சாதிக்கணும். கரெக்ட். நம்ம பிக் பாஸோட ஐடியாவும் அதுதான். இப்ப நமக்கு தேவை ஒரு திறமையுள்ள பிக் பாக்கெட். யாரது? மரியா 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 மரியா. எல்லாரும் மரியா மரியான்னு சொல்றீங்களே, மரியா என்ன அவ்வளவு பெரிய திறமைசாலியா? உஷாரா கவனி. யாரையோ பார்த்துட்டான். இடிஞ்சிட்டான். சாரி. உங்க பாக்கெட்ல பரிசு வச்சிருந்தீங்களா? ஆமா, பாருங்க. ஐயோ, பரிசு காணாம, பரிசு காணாம. அதோ போற, அதோ போற. பக்கமா தானே வந்தா, மாயமா மறைஞ்சிட்டாளே. அதோ ஓடுற, நீ இந்த பக்கம் போய் மடக்கு, நான் இப்படி வர்றேன். இது ஜென்ஸ் பாத்ரூம் தானே? ஆமா. அப்ப நீ என்ன பண்றீங்க? ஐயோ ப்ளீஸ், போலீஸ் வருது. போலீஸா? மரியாதையா வெளியே வா. உன்னை பிடிக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். என்னையா கைய பிடிக்கிற? ஒரு பிக்பாக்கெட் அடிக்கிற பொண்ணு உள்ள போனா அவன் நினைச்சு உன் கையை பிடிச்சிட்டேன். மன்னிச்சுக்கோமா. ஏமா உள்ள வேற யாராவது? யாரும் இல்ல. யாரும் இல்லையா? இதுக்குள்ளான போனா? Thank you. இதுல என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தானே. யாரு இந்த வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு எந்த வேலை பண்றது? சர்வர் வேலையா? ஏய், ஒரு கூட்டத்துக்கே பாசா இருந்தவன் எப்படி சர்வர் வேலை பண்றதுன்னு யோசிக்கிறியா? இதுதான் சரியான இடம் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. தொழில் கௌரவம் பார்க்காத. செய்யும் தொழிலே தெய்வம். கான்ஸ்டபிள். எஸ் சார். வயசு என்னாச்சு? 40 ஆச்சு சார். சர்வீஸ் என்னாச்சு? 20 வருஷம். சொல்லிக்க வெக்கமா இல்ல? ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி பிக் பாக்கெட், அவளை பிடிக்க முடியல உங்களால. என்னையா டியூட்டி பாக்குற நீ? போய் அவளைய வித்தின் 24 hours அவளை ஸ்பாட்ல கொண்டு வந்து நிறுத்தினா இல்லையா பாரு. உங்களால என்னால சீட்ல உட்கார முடியல. உடம்பெல்லாம் பதைக்குது. வெளியே போ. நம்ம டாக்டர் யாரா இருந்தா நமக்கு என்ன? தொழில துரோகம் பண்ணக்கூடாது. வரேன். டிரைவர், உன் மீட்டர் டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? ஒரிஜினல் சார். வந்து பாரு. எவ்வளவு ஆயிருக்குன்னு பாருயா. 9 ரூபாய் 40 பைசா ஆச்சு சார். என்னையா அது? நான் எப்ப இங்க வந்தாலும் 9 ரூபாய் தான் ஆகும். நீ 9 ரூபாய் 40 பைசான்னு சொல்ற? சார், இது வரைக்கும் நம்ம மீட்டரை யாரும் குறை சொன்னது கிடையாது.
உனக்கு சந்தேகமா இருந்தா நான் இதே இடத்துல நிக்கிறேன், நீ அங்க இருந்து வேற டாக்ஸில வா சார், எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். டாக்ஸி டிரைவர் சத்தியமா இனிமே உன் வண்டியில ஏற மாட்டேன். ஆமாமா, நீ வரனா வண்டி ஓடாமட்டே போகுது. பரிச காணோம். யோ, நீ 40 பைசாவுக்கு தாராள பண்ணுமா எனக்கு தெரியா, சூட்டு கோட்டு வேற. ஐயோ பாவம், டாக்டர் நல்லா மாட்டிக்கிட்டாரே, மொத்தத்தையும் அடிச்சிட்டோமோ. பேலன்ஸ் இருக்க கொடுத்து காப்பாத்திட்டா. பணம் தெரியா? தெரிஞ்ச பொண்ணு வரா. யோ, பணத்தை முடியா என்ன? சும்மா நீ தெரிஞ்ச பொண்ணு வரா. யோ, பணத்தை முடியா? யோ, பணத்தை கிட்ட தாளம் போடுற. ஹாய் டாக்டர். ஹலோ ஹலோ, ஒண்ணு இல்ல சும்மா. ஏன் போய் சொல்ற? பெரிய மனுஷன் டாக்டர்ல வந்து பணத்தை கேட்டா பணத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்றாருமா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் பெரிய டாக்டர் பெண்ணா நான் கொடுத்துட்டு போறேன். வேண்டாங்க வேண்டாங்க. உங்க மானம் போச்சுன்னா என் மானம் போற மாதிரி. உங்களுக்கு எதுக்கு வேணும் சார்? வேண்டாங்க. நோ ட்ரபிள். இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண நான் உங்களுக்கு தரணுமே. இத பாருங்க, உங்க ஃபீஸ் பணத்துல வேணா நான் வாங்கிக்கிறேன். உங்க பணம் எப்படி வேணா வச்சுங்க. Thank you. Thank you. Thank you மா. இவெல்லாம் ஒரு டாக்டர். எப்படிதான் டாக்டர் ஆனாங்களோ ஒண்ணும் டாக்டர் முட்டாளா இருக்கலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் முட்டாளா இருக்க முடியாது. மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடு, இல்ல கைய கால கட்டி தூக்கி போயிடுவேன். அப்படின்னா தப்புதான். இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத, வேற எங்கிட்ட வச்சுக்கோ. சார், நான் வந்து பிக் பாக்கெட் அடிச்சது என்னமோ உண்மைதான் சார். ஆனா அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேனே. திருப்பி கொடுத்ததுக்காக ஒன்னு அரெஸ்ட் பண்ணல, பிக் பாக்கெட் அடிச்சே அதுக்காக அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். அது வந்து உணர்ந்தா மன்னிப்புண்ட. அதெல்லாம் கோர்ட்ல பேசிக்கோ. அப்படியா? சரி. என்ன மரியா, என்னாச்சு? போலீஸ் ஓடி வர. போலீஸ் வருது. உள்ள போ. எழுந்துரு. மரியா வந்தாளா? இல்லீங்க. நிஜமா சொல்லு. சத்தியமா வரல. சத்தியம் உனக்கு சக்கரை பொங்கலாச்சா? எத்தனை தடவை சத்தியம் வச்சிருக்க நீ? அவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்களா? சப்போர்ட்டா பழ மாதிரி நசுக்கிடுவேன். சின்ன பசங்களை கேட்டாதான் உண்மையை சொல்லுவாங்க, இவனை கேட்போம். மரியா இந்த பக்கம் வந்தாளா? வரல. நிஜமா? நிஜமா. உன்னை நம்பலாமா? நம்பலாம். அப்ப வேற ஏரியாவுக்கு ஜம்ப் பண்ண வேண்டியதுதான். ஒண்ணு கொடு. தேங்க்ஸ் கண்ணா. மரியா மரியா, இன்ஸ்பெக்டர் இந்த பக்கமா போறாரு, நீ நேரா வீட்டுக்கு போ. அங்கிள். எஸ். அங்கிள், இத பாருங்க. மை காட், என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு? மாசம் ஆரம்பமாச்சே, 10 தேதி வரைக்கும் கலெக்ஷன் பிரமாதமா இருக்கும். அங்கிள், நாட் பேட். டாக்டர் உங்களுக்கு நல்லாவே ட்ரீட் பண்ணிருக்காரே. ஆமாமா, அவருக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுக்கணும். நீங்க வேற கொடுத்துறாதீங்க, நான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. எப்போ எப்படி கொடுத்த? அவர் பர்ஸ் அடிச்சு அவர்கிட்டயே கொடுத்தேன். என்னம்மா நீ நம்ம டாக்டர்கிட்டயே போய் இப்படி செய்திருக்கிறிய? ஆமா, அவர் கொள்ள அடிக்கலையா? சிரிச்சது போதும். அங்கிள், நீங்க வர வர ஒழுங்கா டானிக் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறதே இல்ல, சாப்பாடு சரியா சாப்பிடுறது இல்ல. உங்க ஹெல்த் எனக்கு முக்கியம் தெரியுமா? உனக்கு தான் என் பேர்ல எவ்வளவு பாசம். நான் உனக்கு கடுகளவு தான் செய்தேன், நீ எனக்கு கடலளவு செய்துட்டம்மா. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. நீங்க இல்லன்னா எனக்கு எங்க இவ்வளவு துணிச்சல் வந்திருக்கோம்? துணிச்சல் சொல்லிட்டேனே தவிர, நீ வெளியே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு எந்த ஆபத்து வந்துருமோன்னு கிடந்து நான் தவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அங்கிள், ஆபத்தே இல்லாம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு ரொம்ப நாள் வாழறதை விட துணிச்சலோட வசதியா கொஞ்ச நாள் வாழ்ந்தாவே போதும். டாக்ஸ் மை மரியா. சார், என்னையா மரியாதை லாக்கப்ல போடவா? கிண்டலா? சீட்டை கிழிச்சு வேற எங்கேயாவது போட்டுடுவேன், ஜாக்கிரதை. புடிச்சிட்டு வரேன்னு வேகமா போனீங்க. அவளையும் பிடிக்கிறேன், உன்னையும் பிடிக்கிறேன். இவராலே பிடிக்க முடியல, நம்ம மேல ஏறுன்னு ஏறாரு. அங்க என்னையா முனமுடுப்பு? ஒண்ணு இல்ல சார். எங்க பாச பத்தி கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களை பத்தி தெரிஞ்சுக்காம
எங்க ஏரியால வந்து உன் வேலைய காமிச்சிருக்க. நோ ஏரியா ஃபார் மாரியா. அப்படியா? எங்க ஏரியாவுக்குள்ள வந்தவங்கள நாங்க சும்மா விடுறதில்ல. அதுக்கு என்ன செய்ய போற? நீ செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு உன்னை எங்க கூட்டத்துல சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறோம். யாரோட நிழல்லையும் இருக்க நான் விரும்பல. எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? I don't care. எத்தனை பேர் அனுப்பி இருந்தோம், ஒரு பொண்ணை பிடிக்க முடியல. அதை விட கேவலம் ஒரு கண்ணை பறி கொடுத்துட்டு வந்திருக்கேன். வெக்கமா இல்ல? ஏய், நீ ரொம்ப திறமசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ நம்ம கூட்டத்துல இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. ஷாமா, இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ நீயே டிசைட் பண்ணு. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. டேய், நான் உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல, அவ விட்டு வச்ச இன்னொரு கண்டையும் தோண்டிடுவேன். பியூட்டிஃபுல். என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு ஹோட்டல் தி ஹெவன்ல ஒரு விஐபி மேரேஜ் ரிசப்ஷன். அதுக்காக தான் மேடம் போயிட்டு இருக்காங்க. அது பெரிய ஹோட்டலாச்சே. அதுக்கு தான் இந்த காஸ்ட்லி ட்ரெஸ். அது ஒன்னே இன்வைட் பண்ணது. ஓ அங்கிள், நம்ம தான் இன்விடேஷனே இல்லாம பெரிய மனசோட ஆஜராயிடுவோமே. என்ன இன்வைட் பண்ணது எந்த விஐபியும் இல்ல, ஒரு விஐபியோட வைர நெக்லஸ். மரியா அங்கிள், 3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹேண்ட்பேக்கை தள்ளிட்டு வந்தேனே, அந்த ஹேண்ட்பேக் சொந்தக்காரி கழுத்துல ஒரு பியூட்டிஃபுல் டைமண்ட் நெக்லஸ். அது என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்தது. எப்படிடா அடிக்கிறதுன்னு ஒரே குழப்பம். அந்த ஹேண்ட்பேக்குள்ள ஒரு இன்விடேஷன். ஹோட்டல் தி ஹெவனுக்கு நெக்லஸ் வருது, நீ கட்டாயம் அங்க போகுதுன்னு சொல்லிச்சு. விஷ் மீ ஆல் தி பெஸ்ட். Thank you. ஏய், ஓ ஹேண்ட்பேக் எங்க? அங்கிள், திடீர்னு ஏதாவது செக்கிங் நடந்தா மாட்டிக்குவேன். See you with a necklace.
ஹலோ. வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம். யாரம்மா அது? ஹோம் செக்ரட்டரி. அப்படியா? வணக்கங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வச்சுக்கோங்க. Excuse me. Hello. Glad to meet you. ஹலோ. Hi. See you later. Baby. Baby, baby. எவ்வளவு நல்லா பாத்து. யார் நீங்க? போடி. Queen Mary's Collegeல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா படிக்கல? நான் காலேஜ்லயே படிக்கலையே. அது வந்து உன்ன மாதிரியே, ஐம் சாரி, உங்கள மாதிரியே அப்படியே டிட்டோ ஒருத்தி என்னோட படிச்சா. அதான் சாரி. பரவாயில்ல. யாரு இது? எனக்கே தெரியல. ஐயோ, என் நெக்லஸ் திருடு போயிடுச்சு. திரும்ப போயிடுச்சா? லுக்கியா, யாரும் இங்க இருந்து மூவ் பண்ண கூடாது. அப்படியே இருங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பி கேர்ஃபுல். எத்தனை நாளைக்கு தான் நீ என்னை ஏமாத்த முடியும்? என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. கான்ஸ்டபிள், லேடி கான்ஸ்டபிள் விட்டு இந்த பொண்ணை செக் பண்ண சொல்லு. ஒண்ணுமில்ல சார். வந்துட்டாங்க. நான் சப்ளைக்கு போறேன். ஏய், நீ போலீஸ் கிட்டே தப்பலாம், ஆனா எங்க கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஏற்கனவே ஒரு கண்ணுல கட்டு மறந்துட்டியா? ஏய், அவ்வளவு திமிரா உனக்கு? இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அச்சே, கையெடுட. பாத்து. என்ன உங்களுக்கு பொம்பளை கிட்ட தகராறு? அசிங்கமா இல்ல? கவனி. ரொம்ப சூடா இருக்க, கொஞ்சம் தண்ணி குடி. அடிபட்டுச்சா? சமயக்கட்டுல வேலை இருக்கு எனக்கு, நீ வா. வெண்ண தின்னு போகும்போது இதெல்லாம் சேர்த்து பில்ல கொடுத்துட்டு போ. அபி, உடம்பு கொண்டு இல்லையே? ஒண்ணும் இல்ல, சௌக்கியமா இருக்க. இந்த பயலுக்கு கொஞ்சம் கவனிச்சுங்க. அவளை வறுக்கவா தாளிக்கவா உங்க இஷ்டம். ஜமாயிங்க. அபிஷ்டம், இதோ வந்துட்டேன். இவனை கொஞ்சம் கவனிச்சுங்க. ஆஃப்டர் ஒரு பிட்பாக்கெட், அதுவும் ஒரு பொம்பளை, அவளை பிடிக்க முடியாத சார். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க சார். என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. டெய்லி அவளை நான் மீட் பண்றேன்.
ஏன் எதற்கு அவ பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல? நான் எப்படி அவளை அரெஸ்ட் பண்ண முடியும்? தட் இஸ் த மெயின் ரீசன் சார், தட் இஸ் த மெயின் ரீசன். ஓஹோ சார், நான் ஒரு பிட் பாக்கெட், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உன் முன்னாடி வந்து நிப்பா இல்லையா? ஏயா நீங்க எல்லாம் எங்கயா இருக்கீங்க? உங்களோட டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். நாங்க என்ன தனியா டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறோம்? சார் ஓவல். ஏயா காரனேஷன் தர்பார்ல ஐயா பேரை சொல்லி மிதமான சக்கரை போட்டு ஓவல் வாங்கிடுவானே, அதுதானே இது? கரெக்டா டியூட்டியை பண்ணு. ஓவலா முக்கியம் சார். ஓவல். ஹலோ ஹலோ. இங்க ஒரு பேரர் இருந்தாரு, இருக்காரா? பேரரா? பேரு? பேரு தெரியாது. எந்த ஊர்? தெரியாது. என்னம்மா பேரும் தெரியாம ஊரும் தெரியாம திருப்பதியில போய் மொட்டையை தேடுற மாதிரி இருக்கு. ஆமா என்ன விஷயம்? அது வந்து சார், அன்னைக்கு அந்த கலாட்டால லாஸ்ட் மை ஹேண்ட் பேக், அந்த பேரர் கூட இதே கலர் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டாரு. ஓ அந்த பேரரா? அவனைத்தான் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம். அவனால இந்த ஹோட்டலுக்கு 1000 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. இன்ஸ்பெக்டர் நீங்களே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. nothing inside the bag. Thank you, bye. போலீஸ் நேரம் கிட்ட நேரத்துல நம்மளால இந்த ஆளுக்கு வேலை வேற போயிடுச்சே. எங்க போய் தொலைஞ்சானோ என்னவோ. உன்னால பட்னியா இருப்பானோ? மூளை இருக்கா? இது மூளையா? உனக்கு இல்லையா? ஃப்ரை ஃப்ரை. ஹார்ட்டல இங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிடுக்கா இன்னுமா? ஓ என்ன நீ பில்லு கொடுக்க போற? என்ன சும்மா கொடுக்குற மாதிரி கேக்குறியா? இப்ப கொண்டா. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? 3 நாளா பட்டினியா இருப்பேன் நினைச்சா பெரிய ஹோட்டல்ல இருந்து வெளியே வரைய? சும்மா வேலை கேட்டு போலான்னு வந்தேன். கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி சம்பளம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, சாப்பாடாவது போடியான்னு கேட்டேன். போய் சொல்லாத. பாக்கு போட்டிருக்கிய பாத்தியா? நான் மூக்கு பிடிக்க சாப்பிட்டு பாக்கு போட்டிருக்கேன். நீ ஏன் நினைக்கிறல்ல? இந்த மாதிரி எல்லாருமே நினைக்கணும்ன்றதுக்காக தான் பாக்க. உனக்கு தெரியுமா நான் பட்னியோட 3 நாளா கேரிங். சரியான பைத்தியக்காரனா இருக்கிய. ஏன் அப்படி சொல்ற? இதை வித்து சாப்பிட்டுக்க வேண்டாம்? அது எப்படி உன் பொருளை நான் வைக்க முடியுமா? ஒரு நியாயம் வேணா? நான் தயா உன்னை சரியா புரிஞ்சுக்கல. சரி இப்ப புரிஞ்சுட்டா சார் தான் வரட்டுமா? வா. எங்க சாப்பிடறதுக்கு? 3 நாளா பட்னியா இருக்கல்ல, வெக்கப்படாத. வா வா. கம் ஆன். இதோ வர. பண்ணி மாதிரி தின்னுருக்கான்ல. யாரோ பசி நேரத்துல சாப்பிட்டுருக்காங்க, அதுக்காக அவங்களை இப்படிலாம் திட்டக்கூடாது. யாரையுமே இந்த மாதிரி மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹலோ, கொஞ்சம் கிளீன் பண்ணு. ஏய், தலை வலிக்குதா? பசிதான். ஹலோ சார், சீக்கிரம் போய் ஒரு 36 பூரி எடுத்துட்டு வாங்க. 36 பூரி இவருக்கா? இவருக்குதான் 3 நாளா பட்னி. இப்பதான் 5 கோழி. ஆமா, 5 நிமிஷத்துல 6 கோழி பண்ணுவேன்னு சொல்லி வேலை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. போப்பா. கவலைப்படாதீங்க, இப்ப வந்துரும். அது என்ன 36 பூரி ஒரு கணக்கு? ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 12. இப்ப 3 நாளைக்கு 12 × 3 36. கரெக்டா? கணக்குல புலிதான். இந்த பாரு, 3 நாளா நான் சாப்பிடலையா, அதனால வயரெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. இந்த 3 பூரி மாத்திரம் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 36 சாப்பிடணும், அப்பதான் பழையபடிக்கு வரும். என்ன அது? ஐயோ, தட்டில் வச்சு கொண்டாடுறது பார்த்தேன், முடியல சார். அதனால சாம்பாரே கொண்டு வச்சேன். வேற ஒரு 12 தோசை. 12 தோசையா? அப்போ 24 இட்லி. ஓகே, கொண்டாந்துறேன். பாவி, ஐயோ எனக்கு ஒரே அவமானமா இருக்க. என்ன அவமானம்? நம்ம வயசுக்கு நம்ம சாப்பிடுறோம், பேசாம அது பின்னாடி ஒளிஞ்சிட்டு சாப்பிடுங்க. ஒரு சின்ன அபிப்பிராயம், ஒன்னாலதான் எனக்கு வேலை போச்சு. அதனால இந்த பூரி எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணி போச்சுக்கிறேன்னு. நோ, நீங்க சாப்பிடுறத நான் பார்த்து ரசிக்கணும். சாப்பிடுங்க.
கை கழுவிட்டு வந்துட்டுமா? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ற? உனக்கு நான் என்ன பண்ணேன்? நான் என்ன செஞ்சேன்? சரிங்க வா. இப்போதைக்கு இது அட்வான்ஸ். நல்லா தொழில காட்டு, நல்லா பண்ணா மேல போட்டு தரேன். சரி சார். சரி, என் மேல என்ன உனக்கு இவ்வளவு அக்கறை? என்னாலதானே உன் வேலை போச்சு. அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாடு எல்லாம் என் பொறுப்பு. சாப்பிடு. சாப்பிட. உன் மேல நான் இவ்வளவு அன்பு வச்சிருக்கனே. உன் பேர் எனக்கு சொன்னியா? பேர் என்ன? பகுவா? தண்ணி பொறை ஏறினதுல ரகு பகுவாய். இனிமே கிளாஸ்ல கட்டுப்படியாக தண்ணியை ஜாக்கிலே கொண்டு வந்துட்டேன். மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு ரிசப்ஷன்ல. வந்துட்டா? எனக்கா போனா? இங்கயா? ஆமா, அவங்க உங்க ட்ரெஸ் சொல்றாங்க, உங்க ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. யாரா தெரிஞ்சவங்களா தான் இருக்கும். போய் என்னன்னு கேட்டுப்பா. நல்ல செய்தி சொன்னாலும் சொல்லுவாங்க. போ. வெக்கப்படாம சாப்பிடணும். எனக்கு என்ன வெக்கம்? தலைக்கு மேல போயிடுச்சு. ஜான என்ன மோளம் பண்ண. யோ, அங்க போனே வரலங்கறாங்க. அங்க இல்லம்மா, இங்க. அங்கயா? உங்களுக்கு இல்லம்மா, வேற இன்னொருத்தருக்கு. சாரிம்மா, பேசிட்டாங்க. சரிப்பா. அதுக்குள்ள சாப்பிட்டியா? பூரியா சாப்பிட்டு பூரிச்சு போயிட்டேன். ஆமா, மசாலா அப்படியே வச்சிருக்கேன். அது மசாலா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதனால பூரி மாத்திரம் சாப்பிட்டேன். வேற இட்லி? இன்னும் மாவே ரெடி ஆன. இப்பதான் வேற வந்து சொல்லிட்டு போனா. வேற ஏதாவது சாப்பிடுறியா? இதுக்கு மேல போட்டா எல்லாம் வெளியே வந்துடும். போதும். பில் பில். எனக்கு ஒரே பொறாமையா இருக்குங்க. என்ன பார்த்தா? இந்த ஒட்டகத்தை பார்த்தா. ஏன்? பாருங்க, அது ஒரு வேளைக்கு சாப்பிட்டுட்டு 7 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அதுக்கு இருக்கு. என்ன பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த வேலை அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடி எங்க அழகு போறானோ? அதான் சொன்னேன்ல, அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் சாப்பாடு பொறுப்பு என்னோடது. அது நீயா சொல்ற? ஆண்டவன் சொல்ல வைக்கிறான். நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? உனக்கு எப்ப வசதியோ அப்ப. எங்க ஆண்டிக்கு மடம் அடி எனக்கு ஆத்தாங்கற. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துருங்க. அது வரைக்கும் தான் இதெல்லாம் தாங்கும். சரி, 5 மணிக்கு. ஏய், சாப்பாடு எல்லாம் போட்டேன். செலவுக்கு பணம் கொடுக்க மறந்துட்டேன். ஐயோ, என்ன ஒரு மாதிரி பாக்குது. உள்ள இருக்கிற பூரிய கண்டுபிடிச்சிருச்சா? பைரவா, காட்டி கொடுத்துறாதப்பா. சு 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 சு. ஓ சாரி. இது இது எனக்கா? ஏன் ஒரு மாதிரி பாக்குது? என்னமோ மாதிரி பாக்குது. நீங்க போங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். போயிடுங்க. நான் அது நீங்க போயிடுங்க. அது என்னமோ மாதிரி பாக்குது. ஐயோ 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 ஐயோ, வாலாட்டுது. என்ன உனக்கு இது? என்ன பார்த்தா வசதியான வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கு. நல்ல வேளை நடுத்தருவில் வச்சு மானத்தை வாங்க இருந்தா. காணும். அடக்கடவுளே, சோத்த வேற போட்டு 10 ரூபா கையில கொடுத்து ஊசிக்கு வேற செலவு வச்சிருவான் போல இருக்க. வரேன்ன. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எல்லாம் ஒண்ணும் ஆகல. அப்படி துரத்துச்சு? துரத்துச்சு. பாசத்தெல்லாம் அப்படியே கொட்டின பரிதா போட்டு விட்டுருச்சு. நாளைக்கு மறந்துடாத. 304. ஐயா, கோவல் கொண்டா. எஸ் சார். This is murder file, sir. This is criminal file, sir. யோ, என்ன அது? ரெகுலேட்டர்ல சுவிட்ச் தொட்டா சுவிட்ச் சுத்த மாட்டேங்குது. ரெகுலேட்டரே சுத்துது சார். ஏன் அப்படி? ரெகுலேட்டர் சுத்துது, ஆனா ஃபேன் சுத்த மாட்டேங்குது சார். டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே டெண்டர் விட்டுறாங்களா சார்? கான்ட்ராக்ட்காரங்க எல்லாமே கண்டமா கொடுத்துறாங்க சார். That is the main reason, sir. That is the main reason, sir. என்ன அது கையடிற? என்னது? லீவ் லெட்டர் சார். எதுக்கியா லீவு? எனக்கு கல்யாணம் சார். கல்யாணத்துக்காக லீவா? ஏயா, கல்யாணத்தை ஹாலிடேஸ்ல வச்சுக்க கூடாது? இந்த நாட்டிலேயே ஒர்க்கிங் டேஸை விட ஹாலிடேஸ் தான் ஜாஸ்தி. பொங்கல்ல வச்சுக்க. பொங்கல் எனக்கு பிடிக்காது சார். பிரியாணி தான் ரொம்ப லைக்கிங். தீபாவளி? அது போயிடுச்சு. பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்களே சார். கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸுக்கும் யூசப் கானுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ரம்ஜான்ல வச்சுக்க. சார், ரம்ஜான் நோன்பு எச்சே கூட உள்ள முழுக முடியாது. கல்யாணம் எப்படி? அப்ப அடுத்த வருஷம் வச்சுக்க. அவ்வளவு நாள் தாங்காது சார். ஏயா, கல்யாணத்துக்கு அவசரமா? நாட்டுல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன? 7 புள்ள பெத்ததுனால நீங்க சொல்றீங்க, இன்னும் நான் பார்க்கவே இல்லையே. ஆல் ரைட், 2 நாள் லீவ் கிராண்ட் பண்றேன். 2 நாளா? சார், முகத்துல மல்லிப்பூவை மூடி குதிரை மேல ஏத்தி ஊர்வலமா கொண்டு போய் வீட்டுக்கு முன்னால நிறுத்தி மல்லிப்பூவை ரிமூவ் பண்ணாங்கன்னா மூச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். கல்யாணம் முடிஞ்சு இத்தியாதி எல்லாம் இருக்கு. 2 நாள் லீவ் எப்படி சார் பத்தோம்? கல்யாணத்தை இப்ப வச்சுக்க, இத்தியாதி அடுத்த வருஷம் வச்சுக்க. இத்தியாதிக்காகத்தான் கல்யாணமே சார். யூசப் கான். Happy birthday to you, Maria. Happy birthday to Maria. Many happy returns of the day. எனக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு எப்படி தெரியும்? சொந்த மகளுடைய பிறந்த நாள் பெத்த அப்பனுக்கு தெரியாமல போயிடும். அங்கிள். நான் அங்கிள் இல்லம்மா, உன்னுடைய தகப்பனார். என்ன சொல்றீங்க? மரியா, மனுஷன் தான் சாகறான், சத்தியம் சாகிறதில்லை. 10 வருஷத்துக்கு முந்தி எரிஞ்சு சாம்பலா போனாலே உங்க அம்மா, அவதான் என்னுடைய மனைவி. அப்ப நான் ஏழை. அவளுக்கு என்னால புருஷனா தான் இருக்க முடிஞ்சது. ஆனா அவளுடைய ஆடம்பர தேவைகளை என்னால பூர்த்தி செய்ய முடியல. அந்த தேவைகளுக்காக என்ன தனியா விட்டுட்டு கை குழந்தையா இருந்த ஒன்னையை தூக்கிக்கிட்டு உங்க அம்மா யாரோ ஒரு பணக்காரனோட ஓடி போயிட்டா. அந்த பாதி தான் அவளை அனுபவிச்சது மட்டும் போதாது, தன்னுடைய நண்பர்களும் அனுபவிக்கணும்னு அவளை வேலை பேசினா. உங்க அம்மா முடியாது கதறிக்கு இந்த நேரத்துல நான் அங்க போய் சேர்ந்தேன். ஆத்திரத்துல அந்த சண்டாளன் அப்படியே கழுத்தை நினைச்சு கொன்னுட்டேன். அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து என்ன அடிச்சாங்க, பூட்ஸ் காலால மெதிச்சாங்க. அப்ப கிடைச்ச பரிசுதாம்மா இந்த கூலு, இந்த கொடூரம். அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனேன். ஜெயில தண்டனை முடிச்சுட்டு வந்த போது அநாகரவாத நிலைமையில ஒன்ன நான் பார்த்தேன். பயப்படாதம்மா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். அம்மாவை சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போடும். உங்க அம்மா செத்துட்டா. சுடுமா, ஏற்கனவே எல்லாரும் என் உள்ளத்தை சுட்டு பொசிக்கிட்டாங்க. இப்ப நீ என் உடம்பையும் சுட்டு பொசிக்கிடமா. நான் யாரா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. இந்த நியாயம் கேட்ட உலகம் என்ன ஜெயிலுக்குள்ள தள்ளிடுச்சு. எல்லாரும் இந்த முகத்தை பார்த்து குருவி அசிங்கமா இருக்கிறான். நான் அசிங்கமா இருக்கேன்றதுனால நீயும் என்ன வெறுக்கிறியம்மா? இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே உனக்கு உன் தகப்ப மேல வெறுப்பு. நான் உனக்கு அப்பா மாதிரி இருக்கேன்ல, அப்பான்னே கூப்பிடு. அப்பாவா? ஏம்மா, அப்பான்னா உனக்கு பிடிக்காதா? அப்பாவா? அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்க மக்கள் இல்லாதவனுக்கு பேரு அப்பாவா? அந்த பேரு கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. நான் வேற ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவேன். உண்மையை சொல்லி நீ என்ன வெறுத்து ஒதுக்கி தள்ளிட்டு ஓடிட்டா, அதனால நான் சொன்னேன்.
இப்ப மட்டும் எப்படி திடீர்னு சொல்லணும்னு தோணுச்சு? பயம், மரண பயம். நான் சீக்கிரம் செத்துருவேன்னு என் மனசுல போட ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நான் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மரியா, பெத்த பெண்ணுகிட்ட சத்தியத்தை சொல்லிடுன்னு என் மனசு கடந்து துடிச்சு. அவளை பத்தி தப்பா எதுவும் பேசாத. அவ ஒரு வெகுளி. விதி அவளை ஒரு பொம்மையா வச்சு விளையாடிச்சு, அவ்வளவுதான். எவ்வளவு பெருந்தன்மை. பெருந்தன்மை அதுவும் மண்ணா கட்டியா. மண்ணா நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்சம்மா, இப்பவும் நேசிக்கிறேன். ஒருத்தர் மேல உண்மையான அன்போ காதலோ நமக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு தரம் தான் ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த திருப்தியிலேயே வாழ்ந்து முடிச்சிடலாம். காதலுக்கு தப்பு, தகராறு, அசிங்கமானம் இதெல்லாம் கிடையாது. காதல்ன்றது அவ்வளவு பெரிய மகத்தான சக்தி. Maria, my darling, Maria, my darling. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். மலரும் கல்லாக கூடும், மழையும் வெயிலாக மாறும், அனலும் புனலாக ஆகும், குணமும் அது போல மாறும். இந்த மாற்றங்கள் யார் செய்த வேலை? இவை தெய்வங்கள் செய்கின்ற லீலை. My darling, மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா, my darling. வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். வைரங்கள் அங்கு ஒளிவிடும், நல்ல மணிகளும் இங்கு மறைந்திடும். ஏற்றம் நடந்திடும், மாற்றம் தீரந்திடும், அந்த இறைவன் எழுதும் கோடுகள். அந்த வான் கூட கடலோடு சேரும், இந்த கடல் கூட கரை மீது ஏறும். மரியா, my darling.
அழகை நீ காண பயந்து மறைந்து நீ வாழ்ந்தல் சரியா? புதுமை பெண்ணாக எழுந்து நிறைந்து வர வேண்டும் மரியா. இது நீ வாதாயம் கேள்வி, இதை மாற்றாமல் முடியாது தேவி. மரியா my darling, மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மலர்ந்த பூ போன்ற மென்மை, பறவை போலோடும் பெண்மை. மரியா my darling. பாட்டா எப்படி? மரியா மை டார்லிங்க, யார கேட்டு பாடின? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு பாடிட்டேன். எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம்? அது பல்லவியில சரியா வர வேண்டியது மரியா வந்துருச்சு. தப்புக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஆயுள் தண்டனை. காலம் பூராவும் மரியாவை லவ் பண்ணலாம். ஆயுள் பூரா? நான் வரல, என்ன விட்டுடு. கடல் தண்ணி உப்பு கறிக்காம வாந்தி வரும். வேணாம் காலை விடு நீ. எனக்கு தண்ணியே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ விடு. கடவுளே, பயங்கரமா சண்டை எல்லாம் போடுறீங்க, தண்ணிய கட்டாயம் எப்படி நடக்கிறீங்க? வாங்க. இப்படி ஒரு கோழையா இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீச்சல் தெரியலன்னா கோழையா? ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டு நீங்க கோழைதான். சரி, நானே ஒரு கொலகாரனா இருந்தேன். கொலைகாரனா? அங்க பாருங்க, கையில எறும்பு போறது கூட தெரியல, பெரிய கொலைகாரன். பூஜை பாரு. உன்ன மாதிரி பாவிய போய் அப்பாவின்னு சொல்லிட்டு போறாள் அவன். பாவம், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறா. அவ வாழ்க்கையை வீணடிக்காம நீ கொள்ளக்காரங்கிறத சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதோ? Hi, Happy New Year. Hello. Hi, sweetie. Hi, Uncle. Happy New Year. Wish you the same. It's for me. Okay, thank you. Happy New Year. Same to you. சரி வாங்க போலாம். ஐயோ இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பாக்குறேன். இந்த நியூ இயர் டே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும். இல்ல மரியா. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல துணைவரை கொடுத்ததுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன். இந்த உலகமே மோசங்கிற எண்ணத்துல என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இஷ்டப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த உலகத்துல இனிய மலர்களும் இருக்குங்கிறத நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரகுவை மனசார காதலிக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவரை என் கணவரா ஏத்துக்கிறேன். அதுக்கு நீதான் சாட்சி. ரகு, ரகு.
இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்னாச்சு உனக்கு? ஏதாவது தண்ணி கிண்ணி போட்டியா? உங்க குழந்தைக்கு நான் தாயாகணும்னு ஆசைப்படுறேன். குழந்தையா? கல்யாணத்துக்கு முன்னாலியா? ஐயா அதெல்லாம் தப்பாச்சே. கல்யாணங்கிறது 2 பேரை சேர்த்து வைக்கிறது தான். காதலை விட மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் இந்த உலகத்துல வேற எது இருக்க முடியும்? ஆனா என்னோட கேரக்டர் என்ன ஆகுது? இந்த நாட்டு கல்ச்சர் என்ன ஆகுது? கல்ச்சர் ஆகுது, வல்ச்சர் ஆகுது. Good morning. Good morning. நான் எங்க இருக்கேன்? With me. My God. ஏன் சிரிக்கிற? மாட்டிக்கிட்டியா? என்ன சொல்ற நீ? உன் குழந்தைக்கு நான் தாயாக போறேன். What the hell do you mean? I mean what I say. You. Hey! Are you mad? Yeah, I'm mad, mad, mad! ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? எங்கே உன்னிற பேச்சு? எல்லாம் நேத்தோடு போச்சு. நீ எந்தன் கை பொம்மை தானே. சும்மாவா? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? உனக்கு தெரியாமல் நான் கண்ட இன்பம் உரிமை கொண்டாட அல்ல. உனக்கு தெரியாமல் நான் கண்ட இன்பம் உரிமை கொண்டாட அல்ல. விட்டம் போட்டேயா நான் உன்னை வெல்ல? வெற்றி என் பக்கம் வேறென்ன சொல்ல? விட்டம் போட்டேயா நான் உன்னை வெல்ல? வெற்றி என் பக்கம் வேறென்ன சொல்ல? ஏன் இந்த திண்டாட்டம் கண்ணா? நான் என்ன அறியாத பெண்ணா? Hey, you pickpocket! Police will arrest you, eh? காசை திருடினால் கைவிலங்கு போட்டலாம். காதலை திருடி புட்டையா? சட்டம் தடுக்காத திருட்டையா காதல்? தொட்டு தொழுவாமல் தீராது மோகம். ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே? நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே? நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேணும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்தன் கைப்பாவைத்தானே. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே? நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே.
நீ மாற வேண்டும். தாலி உன் மார்பில் பொன்னோஞ்சலாட தாரமாக நீ மாற வேண்டும். நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு, நல்ல தாயான பின்னாலே தாலாட்டு. அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி, அன்பு தாம்பத்தியம் ஒன்றேதான் உன் வெற்றி. ஏன் இந்த கொண்டாட்டம் கண்ணே, நான் உன்னை அறிவேண்டி பெண்ணே. நாணம் பெண்ணுக்கு வேணும், நேரம் வந்தாலே கூறும். நீ எந்த கைப்பாவை தானே. லா 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 லா. என்ன பிரதர், டியூட் பாடின கலப்பா? அடே, அவதான் பச்சை குழந்தை தனமா என்னமோ காவல் பண்ணிட்டு தெரியுறானா, உனக்கு புத்தி எங்கடா போச்சு? கவிதையா போடுற? தாலி உன் மார்பில் பொண்ணு ஊஞ்சல் ஆடவா? ஏண்டா உன் கண்ணுக்கு முன்னாடி தூக்கு கயிறு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க, அதை மறந்துட்டியா நீ? சரி, அவதான் என்ன காதலிக்கிறான், நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல போறேன். ஏண்டா டே, உன் வாழ்க்கை தான் பாழானது, பாழாயிடுச்சு. அவ வாழ்க்கையும் எதுக்குடா பாழடிக்கிற? What can I do? What can I do? நேர போய் அவள்கிட்ட சொல்லு, அம்மா நான் காதல் பண்றதுன்னா சும்மா வாஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஜல்சாக தான் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய நிலைமை எப்படி, பொசிஷன் எப்படி, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடு. Come on, do it. அரே அல்லா, எல்லாமே 2 நாள்ல எப்படி? புருஷன் பொண்டாட்டி ஒருத்தரோட ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே 2 மாசம் ஆகுமே. அதனாலதான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லிருக்காங்களே. அடியா ட்ரெஸ் எங்க? ரூம்குள்ள இருக்கு. ரூம் எங்க இருக்கு? இது கூட தெரியாதாக்கும்? ட்ரெஸ் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அங்க என்ன முணுமுணுப்பு? 2 நாள்லயே புள்ளைய பத்து கொண்டான்னு சொல்லுவான் போல இருக்குது. அறிவு கட்டவன் சொல்ல முடியாது, சுப்பீரியர். சிரிப்பு என்னடி வேண்டி கிடக்குது? நீங்க படுற அவஸ்தையை பார்த்து சிரிக்காம வேற என்ன பண்றதா? இருக்கிறது 2 நாள் அவஸ்தைப்படாம குதூகலமா இருக்கு சொல்றேன். என்னங்க நான் கூட 2 நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஐயோ, இத்தியாதிக்கே 2 நாள் பத்தாதுங்கறேன். இதுல வேற ஒரு விஷயம் வந்து பொந்துக்குச்சா? இட்லி. நீ போய் டிபன் கொண்டா போ. பாப்பா இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டி இருந்தா காலகாலத்துல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். எல்லாம் இந்த வீட்ல தான். இது பேண்ட்ங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். இங்கதான் எல்லாம் அலகலகா இருக்க. இட்லி எல்லாம் அவசரம் தான். வரீங்களா? ஒண்ணு நீ இட்லி கூட இல்லனா மாவு கூட, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன். ரொம்ப தான் அல்ட்டிக்கிறீங்களே. என்னவோ பண்ணிக்கோங்க. அச்சா அச்சா வாங்க. அச்சா, டைம் இல்ல எனக்கு. போடு இட்லி போடு. சட்னி சாம்பார் எல்லாம் தலைமையில ஊத்து. டைம் இல்ல எனக்கு. கனியத்து கூட டைம் இல்ல. போடு. ஸ்பீக். சட்னி போடு. அதிலே போடு, நான் கலக்கிறேன். ஐயோ போஜாய். நீ மெல்ல சாப்பிடுங்க, விக்கிக்க போகுது. Finger bounce. Bounce finger. Wait. Towel. இருங்க. தொட. எங்க விளமா போறீங்க? ஒரு பொண்ணை பார்க்க போறேன். பொண்ணை பார்க்கவா? ஆமா. என்ன வயசு இருக்கும்? உன் வயசு இருக்கும். ஏன் பைசா? அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க? அவளே பண்ணிக்க வேண்டியதானே? அறிவு கட்டவளை அடிச்சு லாக்கப்ல தள்ளிடுவேன். நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு விருந்துக்கிறேன். நீங்க இதெல்லாம் போட்டுட்டு ஜாம்னு வரணும். விருந்து யாருக்கு? உங்க மருமக பிள்ளைக்கு. யாரு? மருமக பிள்ளையா? ஓ, அந்த ஆபத் வந்தவனா? அதே அநாத ரட்சகனுக்கு தான். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு சீக்கிரம் வாங்க. நான் வரேன். ஆனா இந்த ட்ரெஸ் போதுமா? இதெல்லாம் எதுக்கு? மாப்பிள்ளை பார்க்க வரும்போது மாமனார் ஒரு கெட்டப்போட வரணும். அதுக்குதான் இந்த செட்டப் எல்லாம். All this. Excuse me, your orders please. We are waiting for someone. Okay. மா, சொன்ன நேரத்துக்கு வந்துருவாரா? சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துருவாருப்பா. ஏம்மா, என்ன பார்த்தா பஃபூன் மாதிரியா இருக்கு? நோ சார், யூ ஆர் ரியலி ஹேண்ட்சம். அப்பா, ரகு. ஓ, என்ன சார் அப்படி பாக்குறீங்க? மரியா, உன்னை என்னமோ நினைச்சேன். உன் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, தேங்க்யூ சார். இன்னைக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சபடியே நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டார். அது எப்படி சார் நான் நல்லவன்னு அவ்வளவு கண்டுபிடிச்சீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியும் சொல்லுவாங்கல்ல. இப்போ சுருக்கமா உங்களை பத்தி ஒரே வரியில சொல்லட்டுமா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். மிஸ்டர் ரகு
தான் விரோதிக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டார். அவ்வளவு நல்லவர். Am I right? Right. Excuse me. 1 minute. என்ன மரியாதை? நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சு வந்தா நீ உங்க அப்பா கூட்டிட்டு வந்து எக்கச்சக்கமா மாட்டி விட்ட. அப்பாக்கு தான் உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல, சொல்ல வேண்டியது இப்பவே சொல்லுங்களேன். அப்பா, ரகு உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்ன மிஸ்டர் ரகு, என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சும்மா மனசுல இருக்கிற தைரியமா சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு மனசே இல்ல சார். ஐம் சாரி, மனசுல ஒண்ணுமே இல்ல சார். ஷீ ஜோக்கிங். கேட்க மறந்துட்டேனே, என்ன செய்துட்டு இருக்கீங்க? ஓ தேங்க்யூ. நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். Hello. Get me police control room immediately. Yes. I am CBI Special Officer Stephen speaking. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, ரகு காணோம்? நீங்க இருங்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன விடுங்க சார், எங்க அப்பா கொலை பண்ணிட்டு போறாங்க சார். நான் உங்களை விட மாட்டேன். என்ன விடுங்க. விடுங்க. சார், விடுங்க. என்ன விடுங்க. மரியா எங்க கூட்டத்துக்கே எதிரிடா. What do you mean? மரியா ஒரு சாதாரண பிக் பாக்கெட். அவ உனக்கு எப்படி எதிரியான? நீ நினைக்கிற மாதிரி நானும் ஒரு சாதாரண பிக் பாக்கெட் நான் நினைச்சேன். ஆனா அவன் எங்க குரூப்புக்கே ஒரு சேலஞ்ச். நான் எப்படி அவளை விட்டு வைக்க முடியும்? அவ உனக்கு எதிரின்னா நானும் உனக்கு எதிரி. எங்க போற? உனக்கு வேண்டிய ஆளை நீ காப்பாத்துட்ட, எனக்கு வேண்டியவளை நான் காப்பாத்த போறேன். எனக்கு நிச்சயமா தெரியும் நீ திரும்பி வருவேன். Come on, have it. You know something? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உன் தலைக்கும் என் தலைக்கும் ஒரு விலை வச்சிருக்காங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்ச். என் தலை ஏதோ அயல் நாட்டுக்கு போயிட்டுதான் என் ஃபைல மூடிட்டாங்க. ஆனா உன் ஃபைல் திறந்தே இருக்கு. Remember? Come on, cheer. மரியா ஒரு குத்தமும் பண்ணலீங்களே. குற்றம் பண்ணாலா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது கோர்ட், நான் இல்ல. அவ குத்தம் செஞ்சிருந்தா அவன் மேல கேஸ் போடுங்க, இப்ப விட்டுடுங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா உங்க வீட்டு பணக்கடையா? அவளை வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஜாமீன் கொடுக்கணும். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஏம்மா உன் காலாலேயே உன்னால நிக்க முடியலையே, நீ ஜாமீன்ல நிக்க போறியா? நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். நான் ஜாமீன் கொடுக்கிறேன் சார். ஜாமீன் கொடுக்கறதுக்கு ஆள் மட்டும் போதாது, அந்தஸ்தும் தேவை. மைண்ட் இட். மரியா, உனக்கு அனுதாபம் காட்ட அப்பாவிங்க இருக்கிறாங்களே தவிர
அந்தஸ்து உள்ளவங்க யாராவது இருக்காங்களா பாத்தியா? சார் தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க சார். நீங்க கூப்பிடும் போது வந்து ஆஜராயிடுறேன் ப்ளீஸ். நோ, நம்பிக்கை உள்ள ஒரு நபர் உனக்கு ஜாமீன் கொடுத்தா உன்னை நான் விடுதலை செய்யறேன். அப்படி யாராவது இருக்காங்களா? மரியாவுக்காக நான் ஜாமீன் கொடுக்கறேன் இன்ஸ்பெக்டர். நீயா? நானே தான். ஏன் எனக்கு அந்த அந்தஸ்து இல்லையா சார்? நான் ஒரு கௌரவமான போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மனைவி. That's all right. நீங்க எல்லாம் வெளியே போங்க. வெளியே போங்க. வா இப்படி. அறிவு இருக்கா உனக்கு? அவ யார் தெரியுமா? கேடி. அவளுக்கு நீ ஜாமீன் கொடுக்க போற. மரியாதை உனக்கு தெரியுமா? தெரியும். உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொல்றேன். இதுவரைக்கும் நான் சொல்லாம இருந்த விஷயத்தை இப்ப சொல்றேன். யார் நீ? எங்கடி பாரு, நான் சொல்றபடி கேட்கணும். பாரு, இந்த பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல ஏறி அந்த செக் போஸ்ட் ஆண்டியை கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லன்னா இல்ல உன்னை கிட்னாப் பண்ணிடு. முடியாது. ஐயோ யாரு நீ? தம்பி ஏரியாக்கு புதுசு போல இருக்கு. நான் தான் மரியா. மரியா? I am a great pickpocketer. பிக்பாக்கெட்? நான் யார் தெரியுமா? கிரேட் ஸ்மக்லர். வேறடி. Also a great boxer. You are the great. Yes. But I am the greatest. என்ன பண்ண உள்ள கைய விட முடியாது. கடவுள் உன்னை காப்பாத்து. இப்ப சொல்லுங்க, நான் மரியாவுக்கு ஜாமீன் கொடுக்கற தப்பா? இல்ல சைலஜா, என்ன உன் நண்பனா நீ நினைச்சேன்னா மரியாவுக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டேன்னு எனக்கு உறுதி கொடு. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உனக்கு உறுதி கொடுத்துடலாம். ஆனா எங்க பாஸ் கொடுக்கணுமே. பாஸா? யார் அந்த பாஸ்? நான் அன்னைக்கு போலீஸ்ல இருந்து தப்பி வந்தப்போ எனக்கு அடைக்கலம் கொடுத்தது அவர்தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆதரிச்சு வர்றது அவர்தான். நீயும் இங்கே இருந்தேன்னா உனக்கு அவருடைய ஆதரவு கிடைக்கும். உன் ஃபைலையும் மூட நான் ஏற்பாடு பண்றேன். ஃபைல மூடுறதா? என்ன சொல்ற? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. நேத்து ஹோட்டல்ல அவனை என் கண்ணால பார்த்தா சார். உங்களுக்கு போன் பண்ணிட்டு வரதுக்குள்ள என் கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிட்டான். என்னையா இங்க ஒரு ஆள் செத்துக்கிறாங்க. Come on. நான் பார்க்கும்போது இந்த சட்டையை தான் போட்டுக்கிட்டு இருந்தான். கான்ஸ்டபிள், அந்த பாடியை திருப்பி முகத்தை பார்க்கலாம். ஓ காட், முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருக்கு. ஃபயர் கண்ணை வச்சு தான் சுட்டிருக்கணும். இஸ் இட்? இது என்ன கிழிஞ்ச போட்டோ முகம் மட்டும் தெரியுது? வெயிட் a minute. கைலாஷ். சோ கைலாஷ் செத்துட்டு. மரியா, அவன் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சுமா. இவ்வளவுக்கும் காரணம் நீங்கதான். அவரை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அன்னைக்கே கெஞ்சினேன். அப்பவே போயிருந்தா அவ கொண்டது பத்தாம ரகுவையும் கொண்டுட்டாங்க. அந்த கயவாளி கூட்டத்தை கருவறுக்கல. பேரு மரியாதை. You bastard! என்ன காரியம் பண்ணிட்டடா? எனக்கு துரோகம் பண்ணிட்டியா? ஏன்டா இப்படி ஆத்திரப்படுற? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்ன தப்பா? நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது திரும்பி ஒரு வாங்குற நம்பிக்கையில அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருப்பான். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆவறது? ஓ, நீ அந்த ஆங்கிள் பாக்குறியா? நான் எந்த ஆங்கிள் பாக்குறேன் தெரியுமா? உன்னை க்ளோஸ் பண்ணவங்களை வச்சே உன் ஃபைல க்ளோஸ் பண்ண வச்சுட்டேன். இப்போ உன் ஃபைலுக்கு லைஃபே இல்ல தெரியுமா? Stop it. என்னை காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த மரியாவோட வாழ்க்கையே பாழ் பண்ணிட்டியடா. ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? இட்ஸ் நாட் லைக் தட். அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம். ஏண்டா, நீ அவளை லவ் பண்றியா? அவன் என்ன லவ் பண்றா, பட் யூ காண்ட். ஏண்டா, நம்ம ப்ரொஃபஷன்ல யாரையாவது காதலிக்கவோ கல்யாணம் பண்ணிக்கவோ முடியுமா? எனக்கு தெரியும்டா, தெரியும். இருந்தாலும் என்ன அறியாம ஒரு ஆவேசம்.
தவறே நடந்திருந்தா கூட அதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. நமக்கு செக்ஷுவல் ஃபீலிங் இருக்கலாம், ஆனா சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இருக்கவே கூடாது. ராஜா, பின்னடா உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியுமா? நீ செத்து போயிட்டே அவளுக்கு தெரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம், வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல? யூ ஆர் ரைட். ஆனா மரியாதைக்கு எந்த ஆபத்து வராதுங்கிறதுக்கு நீ என்ன கேரண்டி கொடுக்குற? என்னால ஒன்னும் சொல்ல முடியாது. இத பத்தி முடிவெடுக்க வேண்டியது எங்க பாஸ். ஓகே, உங்க பாஸ் கூட நான் சேரேன். தம்பி இப்பதானே நம்ம கிட்ட வந்திருக்கான், போக போக என்ன புரிஞ்சுக்குவான். ஷாம், நம்ம கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தம்பிக்கு சொல்லியிருக்கியா? என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நானே தயார் பண்ணிக்கிறது தான் வழக்கம். குட், வெரி குட். பாஸ், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரகு செத்த மனுஷன். சில சமயம் உயிரோடு இருக்கிறவனால சாதிக்க முடியாததை சத்த மனுஷனால சாதிக்க முடியும். வெல் செட். நம்ம கூட்டத்துக்கு பொருத்தமான. ஓகே, பட் டெல் மீ, வாட் அபௌட் மை ஷேர்? ஷேர்? யா, என் பங்கு. நீங்க அவனுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு நீ ஏக்கடு எவ்வளவு வேணும்? 70-30. ஓகே, 70 எனக்கு, 30 உனக்கு. யூ ஆர் மிஸ்டேக்கன். 70 எனக்கு, 30 உங்களுக்கு. Hey Sham, what type of man you have brought? I'll tell you. He-Man. Oh. எண்ணி வருகின்றேன் பாபா பாப்பா, என்னைத்தான் ஆட துணிகின்றேன் பாபா பாப்பா, ஆடித்தான் மெல்ல அழைக்கின்றேன் பாபா பாப்பா, அழைத்துத்தான் உன்னை முடிக்கின்றேன் பாபா பாப்பா. என் கண்ணத்தில் வேலுண்டு, என் கண்ணத்தில் மின்னும் வாழுண்டு பாபா 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 பாபா. Don't move. You are all under arrest. Constable, come on. Hello? What? ரகு, நம்ம ஆளுங்க எல்லாரும் போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு. நம்ம கேங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இது பிளடி மரியா இல்ல? அப்பதான் போலீஸ் உடந்தையா இருக்கா. மரியா போலீஸ் உடந்தையா இருக்காளா? ஆமா. ஓகே, ராமதாஸ் ஜாக்கிரதையா இருக்க சொல்லு.
சரக்கெல்லாம் போட்ல ஏத்தி பழைய இடத்துக்கு அனுப்பிச்சிரு. ராமதாச போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சா? யார்? எப்படி? இடியட்ஸ்.
என்னால பொறுக்க முடியல. அவளுடைய தொல்லை தாங்க முடியல. நீயா நானு கேட்கிற அளவுக்கு வந்துட்டான். பல வருஷ காலமா சேர்த்து வச்சிருந்த சொத்து சுகத்தை எல்லாம் சில மாசத்துக்குள்ள சின்ன பின்னமாக்கிட்டான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையாள மாதிரி நம்ம கூட்டத்துல சில பேரை சாகடிச்சுட்டான். அவளை ஒழிச்சு கட்டுற வரையிலும் என் மனசுக்கு நிம்மதி கிடையாது. Straight away I want to murder. நீ 50-50 பங்கு கேட்டல்ல, மரியாதை கொள்ள வேண்டிய பொறுப்பை உங்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே, வெரி குட். என் கண்டிஷன் தெரியுமில்ல? அவளுடைய டெட் பாடியை நான் பார்க்கணும். இல்ல யார் பொறுப்பு ஏத்துக்கிறாங்களோ அவங்களுடைய பணத்தை நான் பார்ப்பேன். ஓகே ஓகே. ரகு, பெஸ்ட் ஆஃப் லக். நீங்க செத்துட்டுதான் இன்ஸ்பெக்டர் சொன்னது. அந்த மாதிரி நடிக்க வேண்டியதா போச்சு. மரியா, என்னது குழந்தை மாதிரி? நானும் திரும்பி வந்துட்டேன். இனிமேலாவது அந்த கூட்டத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டேன். நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆனா எங்க அப்பாவை கொன்ன கொலைக்காரனுங்களே நான் பழி வாங்காம விட மாட்டேன். மரியா, அனாவசியமான பகையை வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கான விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டி வரும். நீங்க எதுக்காக அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஏன்னா நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ரகு, உண்மையை சொல்றேன். ரகு, என்ன சொன்ன? அந்த கூட்டத்துல நீ ஒருத்தனா? No, 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 I won't believe it. மரியா, இதுவரைக்கும் நான் சொன்ன பொய்களை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த நீ இப்ப நான் நிஜம் சொல்லும் போது ஏன் நம்ப மாட்டேங்கிறேன்? சத்தியமா சொல்றேன், நான் கொள்ளக்காரன். இத்தனை நாளா இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டிய நிலைமையில இப்ப நான் இருக்கேன். ஏன்னா நான் செய்த கொலையும் கொள்ளையும் போதாதுன்னு இப்ப உன்னையே கொலை பண்ண சொல்லி என்ன நினைச்சிருக்காங்க. மரியா, ஒன்னால கொல்ல முடியாது. தயவு செய்து எங்கேயாவது ஓடி போயிடு பிளீஸ். என் ரகு கொலைக்காரன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத விட ஒரே அடியா உன் கையால என்ன சுட்டு கொண்டுடு. மரியா பிளீஸ், நான் சொல்றேன். மரியா, ஆமா ஃபாதர், அவரோட பேர் ரகு. அவரோட அன்புக்கு நான் அடிமையாயிட்டேன். நல்லவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சோதனையை கொடுக்கிறாரேன்னு கலங்கக்கூடாதுமா. சோதனைகள்லாம் தண்டனை அல்ல. நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா அப்பவே என் உயிரை விட்டிருப்பேன். கிறிஸ்தவ மதத்துல பிறந்து தவறான பாதையில போய்கிட்டு இருந்த என்ன அந்த ஹிந்து நண்பர் தான் நல்லவளா மாத்தினாரு. அதனால ஆண்டவனை சாட்சியா வச்சு அவரை என் கணவரா ஏத்துக்கிட்டேன். அனாதையா இருந்த எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காருங்கிறத சமீபத்துலதான் கர்த்தர் காட்டினாரு. அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்குள்ள அவர் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானுங்க பாவிங்க. அதுலயும் திருப்தி அடையாம நான் உயிருக்குயிரா நேசிச்ச என் ரகுவையும் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பழிப்பாவத்துக்கு அஞ்சாம பல கொடுமைகளை செஞ்சுட்டேன். ஃபாதர், என்ன மன்னிச்சிடுங்க. மரியா வர மறைஞ்சுக்க. கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை கொஞ்சம் வாட்ச் பண்ண. அந்த பொண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவி பண்ணவளாச்சு சார். யூ ஆர் கரெக்ட். ரகு சத்துட்டான்னு நான் முழுக்க நம்பல. அவன் உயிரோடு இருந்தா நிச்சயமா மரியாதை பார்க்க வருவான். அதனாலதான் சொன்னேன்.
Come on, my son. இல்ல எனக்கு Come on. No, thank you. Some other time, Father. Thank you. என்னடா 6 புல்லட் அப்படியே இருக்கு? அப்படின்னா நீ அவளை கொல்லல, அப்படின்னா நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல, நீ பாசுக்கு துரோகம் செஞ்சிட்ட, அப்படின்னா போது நிறுத்துறா. கோவில இடிக்க முடியுமா? நான் மரியாதை பத்தி சொல்றேன், நானும் மரியாதை பத்தி தான் சொல்றேன். அந்த பொண்ணு என் மேல வச்சிருக்கிற காதல் அவளை ஒரு பெரிய நெருப்பாக்கிடுச்சு, கிட்ட நெருங்க முடியலடா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு தேவதை. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு, நீ மரியாதை காதலிக்கிற. No, அவ என்ன காதலிக்கிறா? கொல்லக்காரன ரொம்ப ஆழமா காதலிக்கிறாடா. You know, the only person in the whole damn world who loves me. அவளோட அன்புக்கு முன்னால நான் வெறும் ஒரு துரும்பா மாறிட்டேன். அடுக்கடுக்கா பாவங்களை செஞ்சுட்டு வந்தனா அவளுக்கு அடிமையாயிட்டேன். அப்போ ஆரம்பத்திலிருந்தே அவளை கொலை செய்யணுங்கிற என்ன அடியோட உனக்கு இல்ல? இல்ல இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன். என்ன நினைச்சு இவங்களெல்லாம் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்கு தான் அங்க போனேன். பட் முடியல. ஏன்னா அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன்ஸ் அங்க வந்துட்டான்ப்பா. அந்த நேரத்துல ஸ்டீஃபன் அங்க வரலன்னா அவட்ட உண்மை சொல்லிருக்கியா? ஏண்டா மறுபடியும் பொய்ய சொல்ற? நான் மறுபடியும் பொய்யே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில எவ்வளவு இழந்துட்டேன்னு. நான் இப்போ தனிமரமா நிக்கிறேன். என்னோட பாவத்தோட நிழல் மட்டும் எனக்கும் மரியாவுக்கும் என் குழந்தைக்கு நடுவுல இரும்பு திரையா நிக்குதுடா. குழந்தையா? ஆமா. நீ என்னடா சொல்ற? மரியா என்னோட குழந்தைக்கு தாயா போற. நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன சுத்தி ஒரே இருளும் பனிமூட்டமா தான் இருக்கு. உண்மையான உருவம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நிலைமை வந்தா அவன் முன்னாடி நிக்கிற தைரியம் எனக்கு இல்லடா. நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த புண்ணியவதிக்கு முன்னாடி போய் நின்னு நான் கொலைகாரனா கொள்ளைக்காரனா இன்னும் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட சாகிறதே மேல. கரெக்ட். உன்னுடைய முடிவை நான் பூரணமா சம்மதிக்கிறேன். ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணிருக்கேன் இல்ல? குணத்துக்கு பதில் குணம்தான். தண்டனை ஏத்துக்க தயாராயிரு. இவனை நீதானே அழைச்சிட்டு வந்த? நீயே அனுப்பிச்சு வை. இதுல ஒரே ஒரு புல்லட் இருக்கு, நீ குறி தவறாதவன். நான் 3 என்றேன். 3rd is the last number. Shoot. Okay? 1, 2, 3. Good. Very good. Sham, என் மேல பக்தி இருக்கா இல்ல உன் ஃப்ரெண்டு மேல பசம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணு. மேனேஜர் ஒண்ணு தெரியுமா உனக்கு? இந்த வைரத்தை வலிக்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஒரு ராசி வேணாம் தெரியுமா? எல்லாரும் இதை வச்சு முடியாது. இந்த வைரத்தை வாங்குறதுக்கும் வைக்கிறதுக்கும் ராசி தேவை. மேனேஜர், what is this? Hey, rascal, stop the car.
எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? உன் ஜாதகமே எனக்கு தெரியும்டா. யார் நீ? என்ன தெரியல? நான் தான் வைர வியாபாரி வஜ்ரவேலுவோட மகன். ஓ, அந்த பையனா நீ? ஆமாண்டா. என்னையும் எங்க அப்பாவையும் பிரிச்ச உன்னை எங்கெங்கெல்லாமோ தேடி அலைஞ்சேன். இன்னைக்கு நான் கொலகாரனா கொள்ளக்காரனா அலையறேன்னா அதுக்கு நீதாண்டா காரணம். உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்ன அருமையான சந்திப்பு. என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண என் கூண்டிலேயே வந்து மாட்டிக்கிட்டேன். சின்ன பையனா இருக்கிறியே, உன்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை பண்ண நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. உன்னை சாகடிக்காம நான் விடவே மாட்டேன். ஏய் ஜக்கு, follow me. Yes boss. இனி கொஞ்ச நேரம் தாமதம் பண்ணா கூட நிலைமை விபரீதமா போயிடும். ஏன்னா நாம நம்பனவங்களே நமக்கு துரோகம் செஞ்சுட்டானுங்க. உடனடியா எனக்கு ஒரு டெட் பாடி வேணும். டெட் பாடியா? ஆமா, உடனடியா ஏற்பாடு பண்ணு. எதுக்கு? சிலோன்ல இருந்து வந்த வேலைக்காரன் இந்த நாட்டுல செத்து போயிட்டான். அவன் பணத்தை சொந்தக்காரங்க கையில ஒப்படைக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போறேன். அந்த பணத்தோட வயத்துலதான் என்னோட வயிறங்க இருக்கும். ஓகே? வருது. எங்க என் வைரம்? என் வைரம், என் வைரம், என் வைடூரியம், என் வைரம், என் வைடூரியம், என் வைரம். What an irony of fate. விதி ரொம்ப விசித்திரமா விளையாடுது. பாத்தீங்களா, உங்ககிட்டயே வைரங்களை வாங்கினேன், உங்ககிட்டயே கொடுக்கிறேன். நம்ம ஆட்ல வெளியே போச்சு. குகைக்கு டைனமைட் வைக்க சொல்லு. 2 நண்பர்களும் ஒரே நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகட்டும். டாக்டர் என்ன சொன்னார்? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும் சொன்னாரு. எதுக்கு நாளைக்கும் கூட்டு வருவோம். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்னைக்கு ரகு என்னை விட்டு பிரிஞ்சாரோ அன்னைக்கே நான் என்ன அழிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். மரியா, உண்மைதான் சார். என் வயத்துல வளர்ற அவருடைய பாரிசுக்காகத்தான் நான் இன்னும் என் உயிரியை வச்சுக்க. கவலைப்படாதம்மா, கடவுள் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். இன்ஸ்பெக்டர், உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். என்ன விஷயம் சார்? அந்த பயங்கர கொள்ளக்காரன் பூபதி இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு சிலருக்கு தப்பிச்சு போக திட்டம் போட்டிருக்கான். இஸ் இட்? அது மட்டுமல்ல, இது வரைக்கும் செத்து போறவன் நினைச்சுக்கிட்டு இருந்தமே ரகு, அவன் இன்னும் உயிரோட இருக்கான். இம்பாசிபிள். ஐ சஸ்பெக்ட் இட். ஜஸ்ட் a minute. நீ மரியாதை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் போயிட்டு வந்துடுறேன். ரகு உயிரோட இருக்காரா? அவர் சொல்றாருமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் சார். ஐயோ, இந்த நிலைமையில நீ வரக்கூடாதுமா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். நீங்க இங்கே இருங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். மரியா, மரியா, மரியா. ஜக்கு, ஹார்பர்ல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? பண்ணிட்டு ஊர்வலம் கிளம்பட்டும். வாங்கப்பா, புறப்படலாம்.
இன்ஸ்பெக்டர், ரகு உயிரோடு இருக்காங்கிறத இப்போ நம்புறீங்களா? ஆமா சார், ரகுதான். ரகு ரகு ஓடாத நில்லு, ஓட சுட்டு பொசிக்கிடுவேன். நீங்க இந்த பக்கம் போங்க சார். மரியா, 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 என்ன அப்படி பாக்குற? செத்து போனானே எப்படி உயிரோட வந்தான்னு பாக்குறியா? குற்றவாளியானா சட்டத்து கண்ணுல மண்ணை தூவறதுக்காகத்தான் செத்து போனதான் நடிச்சேன். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எப்படியும் தண்டனை கிடைக்கும். ஒரு குற்றவாளியா நாம காதலிச்சோம்னு நினைச்சு நீ தினம் செத்து படைக்கிறத விட ஒரு நல்லவனை புரிஞ்சிட்டோமேங்கிற துக்கத்துல கொஞ்ச நாள் வருத்தப்பட்டுட்டு அப்புறமாவது சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் உனக்கும் நான் செத்தவனாய். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம் உன்னை எந்த நிலைமையில என்ன பார்க்க வச்சிருச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் குற்றவாளி இல்ல, குற்றவாளி ஆக்கப்பட்டேன். எங்க அப்பாவை கொன்னவனையும் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனையும் நான் பழி வாங்கிட்டேன். அந்த விஷயத்துல எனக்கு நிம்மதிதான். ஆனா உன் முன்னால நான் துரோகியா நிக்கிறேன்னு மரியா, மிருகமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு நீதான் மனுஷனாக்கின. சத்தியமா சொல்றேன், உன்னோட புனிதமான அன்புக்கு முன்னால நான் துரும்பாயிட்டேன். மரியா, நான் வேற ஒண்ணு கேட்கல. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை என்ன, நான் சந்தோஷமா தூக்கு மேடை கூட போயிடுவேன். You are under arrest. மரியா, ப்ளீஸ். மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மரியா. மரியா, மரியா, சட்டம் கொடுக்கிற எந்த தண்டனை என்னால தாங்கிக்க முடியும், உன் வெறுப்பை என்னால தாங்கிக்க முடியாது. மரியா, ப்ளீஸ். மரியா, மரியா, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு மரியா. மரியா, ஒரு நிமிஷம். மரியா, நான் செஞ்சுக்கிற துரோகத்துக்கு உன்னால என்ன மன்னிக்க முடியாதுன்னு தெரியும். அதனால இது வரைக்கும் நான் திட்டேன் நம்பிக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் நிரந்தரமா செத்துட்டேன் நம்பிட. போலாம். மரியா, காவிரின் நீரின் புனிதமே, காதல் தேவதை தந்த வடிவமே, இங்கு கொள்ளிடம் என்று கூடுவோம், வாழ்வில் ஒரு நாள் புது நாள் திருநாள்.